இன்று என்பதை நன்றாக பிடித்துக்கொள். நாளை என்பது விதியின் கையில் உள்ளது. பழைய காலம். ஒரு அமைதியான கிராமம். அங்கு வாழ்ந்தார் முனிவர் சங்கர் என்ற சித்தர். அவர் அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு சொல் ஒரு வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் கிராம மக்கள் வந்தார்கள். சித்தரே, நாளை எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சித்தர் கண்களை திறந்தார். மெதுவாக பார்த்தார். பின்னர் சொன்னார், நாளை அது உன் கையில் இல்லை. இன்று அது மட்டும்தான் உன் கையில் உள்ளது. நாளையை பிடிக்க முயற்சித்தால் மனம் பயத்தில் விழும். இன்றை பிடித்தால் மனம் அமைதியில் மலரும். அவர் மேலும் சொன்னார், நாளை என்பது விதியின் கையில். இன்று என்பது உன் செயலில். இன்றை நன்றாக வாழ்ந்தால் நாளை எப்படி வந்தாலும் நீ உடையாமல் இருப்பாய். கிராம மக்கள் அமைதியாக நின்றனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் நாளையை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைய நல்ல செயலை மட்டும் செய்தனர். அவர்களின் மனம் மெதுவாக அமைதியை அடைந்தது. இன்றுதான் நம்முடைய சொந்தம். அதை நன்றாக பயன்படுத்து. நாளை விதியால் தீரும். அதில் மனம் ஒட்டாதே. சிறிய நல்ல செயல்கள் கூட பெரிய செழிப்பு தரும். மனம் அமைதியாகும். பயம் விடுவோம். செயலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இதுவே சித்தர்களின் வழி.